Hi friends, welcome to Aari Creatives free online silk thread jewellery making class la இன்னைக்கு நாம mirror bangles எப்படி மேக் பண்ணலாம் அப்படினு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த mirror bangleக்கு தேவையான requirements பார்க்கலாம். First வந்து 2 cut flat bangle இதே மாதிரி silk thread. So நான் என்ன பண்ணிருக்கேன்னா 2 cut flat bangle எடுத்துர்க்கேன். Flat bangleல silk thread வந்து wrap பண்ணி கம் போட்டு பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ண வச்சிருக்கேன். இது இருக்கட்டும். அடுத்து மிரர். மிரருக்கு நான் இன்னைக்கு என்ன மிரர் எடுத்திருக்கேன் அப்படின்னா டைமண்ட் ஷேப் மிரர் எடுத்திருக்கேன். ஸ்மால் சைஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து 2 கட் பேங்கிள்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ 2 கட் பேங்கிள்னா நமக்கு வந்து 1 சென்டிமீட்டர் தான் அதோட விட்த் இருக்கும். ஸோ அதுக்கும் உள்ளாடி இன்சைட்ல நிக்கிறது மாதிரி நம்ம வந்து மிரர் எடுத்துக்கணும். நிறைய ஷேப்ல நமக்கு வந்து மிரர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நான் இன்னைக்கு டைமண்ட் ஷேப் எடுத்துக்கேன். இதே மாதிரி ஸ்கொயர், கர்வ்டு ஷேப் அப்படி நிறைய மாடல் இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏத்தாக்குல நீங்க எடுத்துக்கலாம். பட் சைஸ் வந்து கண்டிப்பா பேங்கிளோட விட்த்துக்கு இன்சைட்ல இருக்கிறது மாதிரி நீங்க வந்து பாத்துக்கணும். அப்புறம் கட்டர், ஃபேப்ரிக் க்ளூ, அப்புறம் மெட்டாலிக் க்ளூ, அதாவது B7000 எடுத்திருக்கேன். நம்ம வந்து மிரர் பேஸ்ட் பண்றதுக்கு B7000 யூஸ் பண்ணுவோம். சில்க் த்ரெட் பேஸ்ட் பண்றதுக்கு நாம ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துப்போம். அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் ஏதாச்சும் தேவைப்பட்டுனா இன் பிட்வீன்ல நீங்க வந்து டெக்கரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டோன் பால்ஸ் இல்ல செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்மால் சைஸ் ஸ்டோன் பால்ஸ் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் ஸ்டோன் பால்ஸ் எடுத்திருக்கேன். அவ்வளவுதான் இதுக்கு தேவையான requirements. நம்ம வந்து மிரரை வந்து பேஸ்ட் பண்றதுக்கு கண்டிப்பா B7000 தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா அது வந்து பேஸ்ட் ஆகும். வேற ஏதாவது நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்றதுக்கும் நம்ம வந்து நம்மளோட B7000 யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா B7000 யூஸ் பண்ணலாம். பட் சில்க் த்ரெட் யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணணும். B7000 யூஸ் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் நாம பேங்கிள் ராப் பண்ணலாம். இப்போ நமக்கு ட்ரை ஆகிடுச்சு பாருங்க. இதுல வந்து நான் 33 ஸ்ட்ராண்ட்ஸ் சில்க் த்ரெட் வந்து ராப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சோ இத வந்து நாம ஃபர்ஸ்ட் பேங்கிள்ல ராப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம எப்பவும் சொன்ன மாதிரி தான் நீட்டா ராப் பண்ணிக்கணும். பாருங்க, இப்ப நம்ம ஃபுல் பேங்க்லயும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து இதுல நம்ம மிரர் பேஸ்ட் பண்ண போறோம். சோ மிரர் பேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுல எத்தனை மிரர் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்துக்கணும். எல்லாமே ஈக்குவல் ஸ்பேசிங்ல இருந்தா நல்லா இருக்கும். சோ அதனால இந்த மாதிரி ஒரு டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்து இதோட பெரிமீட்டர் எவ்வளவுன்னு பாருங்க. இப்போ இது வந்து 9 இன்ச்சஸ் இருக்கு. ஸோ இந்த 9 இன்ச்சஸை நம்ம ஈக்குவலாக டிவைட் பண்ணி இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்கேன். டோட்டல் வந்து நமக்கு 9 இன்ச்சஸ் இருக்கு. ஸோ அதில் ஹாஃப் ரெண்டா பிரிக்கும் போது 4.5 4.5 வரும். அதை இன்னும் ஹாஃபா பிரிக்கும் போது 2.5 வரும். அதை இன்னும் ஹாஃபா பிரிக்கும் போது 1.1 வரும். ஸோ அந்த மாதிரி ஈக்குவலா டிவைட் பண்ணி இதை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் மார்க்கிங்ஸ் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுனா இதுல நாம ஃபேப்ரிக், இது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டும் தான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிருக்கோம். இதே மாதிரி இதுல இருந்து 4.5 இன்ச்சஸ்ல நாம அடுத்த பாயிண்ட மார்க் பண்ணணும். 4.5 இன்ச்சஸ். ஸோ இதுல அடுத்த பாயிண்ட். அடுத்தது இது இந்த பக்கத்தையும் டிவைட் பண்ணணும், அந்த பக்கத்தையும் டிவைட் பண்ணணும். இதுல இருந்து நாம எவ்வளவு சொல்லியிருந்தோம், 2.5. இப்படி டிவைட் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து ஒரு அசம்ஷன்ல கூட நீங்க வந்து டிவைட் பண்ணலாம். ஈக்குவலா டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க அப்படி கூட டிவைட் பண்ணலாம். இப்போ இதை 4 நம்ம வந்து டிவைட் பண்ணியாச்சு. இனி இதை 2 டிவைட் பண்ணணும். இதுவும் நீங்க வந்து இப்போ வந்து உங்களோட அசம்ஷன்ல டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா இப்படி டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம டிவைட் பண்ணியாச்சு. இனி இதுல நாம கம் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். B7000 எடுத்திருக்கேன். டைமண்ட் ஷேப்ல அழகா நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லைட்டா நம்ம வந்து கம்முக்கு மேல ஸ்டோனை வச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படி பண்ணும்போது நமக்கு கம் ரொம்ப வந்து நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. க்ளூ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணாலே போதும். ரொம்ப அதிகமா பேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதுல வந்து த்ரெட் வந்து விசிபிள் ஆகக்கூடிய மெத்தட். அதனால நாம கம்மியா
கம் வைக்கணும். கம் அதிகமா வச்சிடக்கூடாது. இந்த மெட்டாலிக் க்ளூமே நம்ம வந்து கவனமா தான் யூஸ் பண்ணணும். பாருங்க, நம்ம மிரரை வந்து எல்லா இடத்துலயும் ஈவனா பேஸ்ட் பண்ணிட்டோம். க்ளூ லைட்டா நமக்கு வந்து காயணும். பாருங்க, எல்லா இடத்துலயும் நாம மிரரை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் லைட்டா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்ப நமக்கு சீக்கிரமாவே ட்ரை ஆகிரும். பொசிஷன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா இருக்காம கரெக்டா டைமண்ட் ஷேப்ல இருக்கிற மாதிரி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கார்னரும் ரொம்ப ஓரம் வந்துடக்கூடாது. கண்டிப்பா நம்ம வந்து இந்த மிரர் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு பார்டர் மஸ்ட். ஏன்னா இது வந்து கிளாஸ் பீஸ். ஸோ நல்லா நமக்கு வந்து ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து பார்டர் கொடுக்கணும். பார்டர் கொடுக்கறதுக்கு செயின் ஸ்டோன் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா பால் செயின் கொடுக்கலாம். இது ட்ரை ஆகுற நேரத்துல நான் இதுல வந்து பால் செயின் எடுத்திருக்கேன். ஸ்மால் சைஸ் பால் செயின் எடுத்திருக்கேன். பால் செயினை நாம இதுல அவுட்டர் லேயருக்கு கொடுக்க போறோம். இது வந்து நமக்கு டைமண்ட் ஷேப் மிரர். ஸோ கண்டிப்பா நம்ம வந்து பார்டர் கொடுக்கும்போது அதே டைமண்ட் ஷேப் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து கட் பண்ணாம நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு கரெக்டா டைமண்ட் ஷேப் வராது. ஸோ நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நம்ம வந்து டைமண்ட் ஷேப் கொடுக்கணும். கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்மளோட சைஸுக்கு ஏத்தாக்குல நாம இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுல வந்து பால் செயின்ங்கிறதுனால எவ்வளவு நம்பர் ஆஃப் பால்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுல வந்து 7 பால்ஸ் இருக்க மாதிரி கட் பண்ணிருக்கேன். இதோட கம்மியா வேணும்னா 6 பால்ஸ் 5 பால்ஸ் அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி நீங்க வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நான் இந்த மாதிரி நிறைய கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து பேஸ்ட் பண்றதுக்கு இதுல வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மெட்டாலிக் க்ளூ கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு மெட்டாலிக் க்ளூ தான் யூஸ் பண்றேன். ஸோ சைட்ல லைட்டா கம் கொடுத்தா போதும். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் பால் செயினை இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு சின்னதா ஒரு ஸ்டிக் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பாருங்க, நாம ஒரு மிரர் பேஸ்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா மிரரையும் நாம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க மெட்டாலிக் க்ளூக்கு பதிலா ஃபேப்ரிக் க்ளூ கூட அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ரொம்ப ஃபைன் ஒர்க்கா இருக்கு அப்படின்னா நியூ கம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூலையுமே கொஞ்சமா அப்ளை பண்ணணும். அதிகமா போட்டா நமக்கு வந்து சைட்ல நமக்கு தெரியும் பிளாக் ஷேட் மாதிரி விழுந்துரும். ஸோ அதனால கம்மியா கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஃபுல் பேங்கிளையும் பார்டர் கொடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, ஃபுல் பேங்கிள்ஸையும் நாம பேஸ்ட் பண்ணிட்டோம். பார்டர் கொடுத்து பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இதோட போதும்னா நீங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்ல இன்னும் இந்த கேப் ஃபில் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு இன் பிட்வீன்ல ஒன்னு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் மெட்டாலிக் க்ளூ யூஸ் பண்றேன். இன் பிட்வீன்ல ஒரு சின்ன டாட் மட்டும் கொடுத்துக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேல இந்த குந்தன் ஸ்டோன்ஸை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம ஃபுல் பேங்கிள்ஸ்லயும் பேஸ்ட் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், நம்மளோட மிரர் பேங்கிள்ஸ் நம்ம வந்து மேக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.